சரித்திரம் என்பது வந்து போனவர்களின் தொகுப்பல்ல, சாதனையாளர்களின் தந்து போன தொகுப்பு. ஒரு அற்புதமான தலைவரை நமக்கு கிடைத்திருப்பதற்காக என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ரொஃபஸர், நம்ம கேட்குறப்பயே ரோட்டரி கிளப் ஆஃப் திருநகர்னு சொல்லி எல்லாம் சொல்லப்பயே தலைவரை பற்றி ஒரு நல்ல செய்தியை நான் கேட்டதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதிலே இந்த அரங்கத்திலே நான் பெருமை அடைகின்றேன். அதே போல் அன்பு செக்ரட்டரி இளங்குமரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மூத்த வழக்கறிஞர் சீனியர் அட்வொகேட் அண்ணன் விக்ரமனுக்கு எப்பொழுதும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ் பட் டீம் ஒர்க்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப் என்று சொல்வார்கள். இங்கே ஹோல் டீமே ஒன்னஸை நான் பார்க்கிறேன். அதற்காக என்னுடைய வணக்கங்களை அத்தனை உள்ளங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக என்னோடு இப்போ தான் மீட்டிங், நாங்கள் 2 பேரும் 6:15 தீபக் அட்வொகேட் செக்ரட்டரி 2 பேரும் தான் முடிச்சுட்டு ஹைகோர்ட்லேருந்து வந்தோம். அவரை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேங்க்யூ. இன்றைய மகிழ்ச்சியான நாள் என்பதை நாம் எதற்காக எடுக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அளவிலே இந்த ஹியூமன் ரைட்ஸ் சட்டங்கள் இருந்து வருகின்றன. சூழ்ச்சியால் சுவர் அமைத்து, சுயநலத்தால் கோட்டை கட்டி, சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு, சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகாரத்தை மாற்றியதுதான் இந்த மனித உரிமை சட்டம். ஏன்னா இன்றைக்கி மனித உரிமை சட்டம்ங்கிறது இன்றைக்கி நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அத்துமீறல்ங்கிறது பல இடங்களில் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு கார்டியன் என்று சொல்லலாம். இன்றைக்கி எல்லா வகையிலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரணாக அந்த நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் சட்டங்கள் கான்ஸ்டிடியூஷனை அடிப்படையாகவே வைத்திருக்கிறது. பல சட்டங்களை நாம் பார்த்தாலும் இதிலே நாம் என்ன ஒரு முக்கியம் என்பதை இந்த அரங்கத்திலே நாம் உங்களோட ஒரு பகிர்ந்து கொள்வதே நான் மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். 1948 UDHR என்று சொல்லக்கூடிய சர்வதேச மனித உரிமை பிரகடனத்திலே 2ஆம் உலகப் போருக்கு பிறகு எல்லாரும் கஷ்டப்பட்டு இதை உருவாக்கினாங்க. இதை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும், உலகம் முழுவதும் போர் அபாயம் இருக்கக்கூடாது, இன்னொரு போர் வந்துவிடக்கூடாது, அகதிகளுக்கு பாதுகாப்பு, மைனாரிட்டிஸ்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, நலிந்தவர்களுக்கு பாதுகாப்பு, எல்லா விதமான பாதுகாப்புகளையும் ஒரு சட்டமாக கொண்டு வந்து அதிலே முதல் பெண்மணி என்ற ஒரு பெருமையினை எலினார் ரூஸ்வெல்ட்டினுடைய ஜனாதிபதியினுடைய மனைவி முதல் தலைவியாக உலகத்திலே வலம் வந்தார். அது ஒரு பெண்மணி வந்திருப்பது நமக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம். இன்றைய தினத்திலே இந்த சட்டத்திலே இன்றைக்கி பல பேருக்கு கண்ணியம் மிக முக்கியம். இன்றைக்கி எல்லாருக்குமே இன்றைக்கி அண்ணல் காந்தியை வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று நாளைய தினத்தை கொண்டாடக்கூடிய பாரதி தான் தீவிரவாதியாக இருந்தாலும் மிதவாதி காந்தியை பாராட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரே ஒரு சிறப்பு அம்சம். தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கிறப்ப டிக்கெட் வாங்கி உட்கார்ந்த இடத்துல அவர் அவமானப்படுத்தி வெளியே தள்ளிவிட்டார்கள். அதில் தான் அவர் சுதந்திர போராட்டத்திற்கே முதல் முறையாக அவருடைய கனல் வந்தது. எஸ், அது அந்த இடத்துல இன்றைக்கி அவருடைய சிலை இருக்கிறது. மார்க் பண்ணி நிச்சயமாக இதை நாம் ஏன் இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் டிக்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, கான்ஸ்டிடியூஷனால் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பார்ட் 1 பார்ட் 2 மிக தலை சிறந்த தீர்ப்புகள், இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ், இது தாங்க மொத்தமே ஹியூமன் ரைட்ஸ் தான். ஹோல் ஹியூமன் ரைட்ஸ் இதிலே எல்லாமே அடங்கிவிடும். இதிலே நான் சந்தித்த வழக்கு, என்னுடைய ஃபாதர் சந்தித்த வழக்குகள் சிலதை சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். முக்கியமான சில இதுகளையும் நாம் இதை எப்படி இருக்கிறது என்று சொல்லலாம். நல்லகாமன் வழக்கு மதுரையில் வாடிப்பட்டி ஜூரிஸ்டிக்ஷனில் அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் என்ன செய்கிறாரு,
வீட்டில் அவருடைய ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கார். டெனன்ட் ப்ராப்ளத்தில் காலி செய்ய வேண்டும் என்று அந்த ஓனர் வந்து எஸ்ஐ பிரேம்குமாரிடம் ஒரு புகாரை கொடுக்கிறார். அந்த எஸ்ஐ தான் பின்னாடி எஸ்பியை வந்து சங்கராச்சாரியாரை அரெஸ்ட் பண்ணப்போ ஜெயலலிதாவுக்கு வந்த ஒரு எஸ்பி. ஏன்னா அதை நான் அந்த இடத்துல மதுரையில் டெப்டி கமிஷனராகவும் இருந்தவர். அந்த நல்லகாமன் காலி செய்ய மாட்டேன், நான் முடிஞ்சதை பார்த்துக்கிறோன்னு சொன்னோன்னே அவர் வீட்டில் ஒரு ஒய்ஃபை வர சொல்லி ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க ஸ்டேஷனில் வச்சு. இதை கேள்விப்பட்ட அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் அந்த யார் செஞ்சானோ அவனை வந்து கோபத்தில் சத்தம் போட்டு ஒரு அடியும் கொடுத்துட்றாரு. உடனே அந்த எஸ்ஐ அந்த டீம் இவரையும் இவருடைய மகன் சட்டக்கல்லூரி படித்து கொண்டு இருக்கக்கூடிய செல்வராஜ், வழக்கறிஞர் மதுரை செல்வராஜ், அவரையும் நிர்வாணப்படுத்தி நடு ரோட்டிலே லீடிங் செயின் போட்டு இழுத்து ஒரு விலங்கை போல பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வர இழுத்துட்டு வர்றாங்க. 1982 1982. ஆனால் அந்த கேஸ் முடிந்தது 25 வருஷம். ஹைகோர்ட் வந்து தான் முடிஞ்சு. என்னுடைய தந்தையார் தான் அந்த வழக்கை நடத்தினார். அதனால தான் எனக்கு இந்த வழக்கு நினைவாக இருக்கிறது. அப்போ 82 இந்த இன்சிடென்ட் நடந்து இது பண்ண முடித்தோடனே அவர் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறார். நிலக்கோட்டை SDJMல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. தாக்கல் செய்கிறப்ப பல்வேறு சட்டப்பிரிவுகள் கொண்டு வரப்படுகிறது. ஒன்று, என்னை வந்து சட்டவிரோத காவலில் வச்சார். என்னை கண்ணியத்து குறைவாக ஆடைகளை களைஞ்சு நடு ரோட்டில் இழுத்து கொண்டு வந்தார். எனக்கு வந்து உள்ளே வந்து என்னை அடித்து காயப்படுத்தினார். 323 கொலை மிரட்டல் செஞ்சு பொய் வழக்கு என் மேலே போட்டார். இவர் மேலேயும் ஒரு வழக்கு போட்டு இவரையும் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இவ்வளவு சீனில் இந்த வழக்கிலே அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை என்னுடைய ஃபாதர் வந்து அந்த வழக்கை தாக்கல் செஞ்சு காக்னிசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் எடுத்து நீதிமன்றத்துக்கு வந்துடுது. கீழே அவருக்கு தண்டனை ஊர்ஜிதமாகிறது. அதுக்கு பிறகு இந்த வழக்கு அப்படியே பரிணாமமாக போயிட்டுருக்கப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி அந்த கேட்டகரி வந்து பல காலகட்டங்களுக்கு பிறகு இவர் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பது எப்படி இருக்கும், இவர் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸை எப்படி செய்திருக்கிறார் என்பதை நீதிமன்றம் கணக்கில் எடுத்து நீதியரசர் செல்வம் அவர்கள் ஹைகோர்ட்டில் வர்றப்ப இதில் தெளிவான ஒரு தீர்ப்பினை எழுதி அவருக்கு தண்டனையை கொடுத்துறாரு. ஸோ அவர் பழைய சிஎம்க்கு ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதாவுக்கு. ஆனால் இந்த வழக்கிலே நீதி வென்றது, நின்று வென்றது, 20 வருடம் கழித்து ஜெயித்தது. இது சட்டத்திலே நாம் இந்த ஹியூமன் ரைட்ஸை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸ்னால் நாட் ஓன்லி போலீஸ் வயலேஷன். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் என்கவுண்டர், கஸ்டோடியல் டெத்து, போலீஸினுடைய அட்ராசிட்டியோ இது மட்டும்தாங்கிறது கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் யாரெல்லாம் பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வழக்கு தாக்கல் முடியும். நான் ஒரு வழக்கு ஹேண்டில் பண்ணதை அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். சமீபத்திலே ஒரு தீர்ப்பு 20 நாளைக்கு முன்பு நீதியரசர் MS ரமேஷ் பெஞ்சிலே ஒன்று வாங்கினோம். இதே வாடிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ சோபனா என்ற அவங்க வந்து இருக்கப்ப அதே மாதிரி அவங்களுடைய தந்தையார் ஒரு புகார் வந்து ஒன்று கொடுக்குறாரு. அதாவது யாருடைய தந்தையார்னா அந்த ஒரு பொண்ணை வந்து எலோ பண்ணி இன்னொரு பையனோட ஓடி போயிடுது. என்னுடைய மகளை காணவில்லை, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி அங்கே காவல் நிலையத்தில் கொடுக்குறப்ப இந்த பொண்ணும் இன்னொரு மாப்பிள்ளையும் 2 பேரும் அந்த ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிடுறாங்க. எங்கள் அப்பாட்ட இருந்து என் உயிரை பாதுகாத்தாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு CSR போடுறாங்க. 2 CSR, நாட் FIR போடாமல் 2 CSR இருக்கிறப்ப இவர் உள்ளே போகிறார். உள்ளே போய் அவரை அங்கே டீல் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த தங்கச்சியை கையை பிடிச்சி இழுக்க ஸ்டேஷனில் எஸ்ஐ வந்து ஏன் முன்னாடி எப்படி நீ இழுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாக்குவாதமாகி பெரிய கிளாஷ் ஆகிடுது. ஸோ அந்த நபரை அடித்து உள்ளே வச்சு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க, மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி. அவர் வெளியே வந்தோடனே என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு RDOக்கு ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், 2ஐயும் ஃபைல் பண்ணி ஹியூமன் ரைட்ஸுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே ஹியூமன் ரைட்ஸ் தண்டனை கொடுத்து விட்டார். யாருக்கு? அந்த சார்வாய்வாளருக்கு, எஸ்ஐக்கு சோபனா. இப்போ நவ் அட் CS அட் இன்ஸ்பெக்டர் அட் சைபர் கிரைம் சென்னை. அந்த அம்மாவனுடைய இதில் வழக்கில் வந்து நீதிமன்றம் அவருக்கு நஷ்டஈடு, ஏன்னா ஹியூமன் ரைட்ஸுக்கு ஒன்லி அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் அதிகாரம் உண்டு, தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது.
கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க பார்த்து இதை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த இடத்திலே வரும் பொழுது அங்கே வந்து கோர்ட்டுக்கு வரப்போ 13 வருஷம் கழித்து இந்த நீதிமன்றத்துக்கு இப்போ வருது இந்த கேஸ். இதெல்லாம் நடந்த பல வருடங்களுக்கு பிறகு இந்த நீதிமன்றத்துக்கு வழக்கு வருகிறது. ஜஸ்டிஸ்ட்டை கேட்குறப்ப அவர் கேட்டார், எனி சார்ஜ் ஆல்ரெடி ஃப்ரேம்டு ஆர் நாட்னு கேட்டார். நோ, சோஃபார் நோ சார்ஜ் ஹஸ் பின் ஃப்ரேம்டு என்பதை நீதிமன்றத்திலே நாங்கள் சொன்னோம். நீதிபதி உடனே எடுத்து அவங்க மேலே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனை தள்ளுபடி செய்து விட்டார். இது வந்து ஒரு காவல்துறையை பொறுத்தவரையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எந்த பீரியடில் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ நம்ம நினைக்கிறோம் மதுரையில் இங்கே தார்குண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி, அதனால் நல்ல ஞாபகம் இருக்கும், ஹென்ரி டிவேன் மற்ற அந்த பழைய பீரியட் ஆஃப் டயத்தில் அவங்கெல்லாம் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து கட்டபொம்மன் சிலைக்கிட்ட வர்றப்ப அவருக்கே அசால்ட் விழுந்துச்சு. யார்? ஹைகோர்ட் ஜட்ஜ். அவருக்கு இந்த காயம் ஏற்பட்டது மதுரையில். நான் சொல்லக்கூடிய இன்சிடெண்ட் மதுரை இன்சிடெண்ட். ஏன்னு சொன்னால், யாருக்கு எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் வரப்பொழுது இதை நாம் எப்படி தட்டி கேட்பது, எப்படி வெற்றி பெறுவது, இது இன்றைக்கி ரெண்டுமே நமக்கு வெரி வைட்டல் ரோலாக இருக்கிறது. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வேர்ல்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய வார், அங்கே 3 பெரிய நாடுகளில் இன்றைக்கி மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பாலஸ்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் பரிதாபமாக போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள். 48,000 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் டெக்லர்டு. நமக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்குது, நமக்கு தெரிந்த லெவலில். அங்கே பார்த்தா உக்ரைன் வார்லேயும் இன்றைக்கி ஏராளமான 15,000 பேர் கிட்டத்தட்ட இறந்து இருக்கிறார்கள். அதுக்கடுத்து சூடான், இன்றைக்கி 1,50,000 பேர் அவுட். இன்றைக்கி மியான்மியர், பர்மாவில் வந்து இன்றைக்கி ஏராளமான பேர் இன்றைக்கி உள்ளே அங்கே நடந்துகிட்ருக்கு. காங்கோ பிரச்சனை இன்றைக்கி வர தீர்வே இல்லை. இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனை. சிரியாவில் வந்து இன்றைக்கி அந்த நேற்று போய் அல்சா இதில் வந்து உட்காந்து அந்த இதில் நம்ம எப்படி ஸ்ரீலங்காவில் நம்ம பார்த்தோமோ அதே முறையை நாம் அங்கே பார்க்க முடியுது. பேலஸ்குள்ளே உள்ளே உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லா மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்த்தோம். அதனால தான் என்றைக்குமே நம்ம சொன்ன மாதிரி குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையுற குடிமை நீதி எழுந்தது பார் கிருத யுகம் எழுக மாதேன்னு சொன்னான் பாரதி. எப்போ எதில் சொன்னார்? ஒரு சோவியத் யூனியன்கிற ஒரு நாடு, ரஷ்யா வந்து ஜார்மன்னன் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறப்ப அவங்க வந்து பயங்கர அட்டூழியம் பண்ணி எல்லா மக்களை துன்புறுத்தி கொண்டார். அப்போ தான் ஒரு பாட்டு, காளியையும் இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு பாட்டு பாடுவார். மகாகாளி பராசக்தி ருசிய நாட்டினில் கடைக்கன் வைத்தார், அங்கே ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி, வாகான தோல்புடைத்தார் வானமரர் பேய்களெல்லாம் வருந்திய கண்ணீர் போகாமற் கண்புகைத்து இருந்ததான் மன்னியன் பாரீர். குடிமக்கள் அதை வந்து சொல்லப்போ, இமயமலை போல் வீழ்ந்து விட்டான் ஜாரனும் பேரிசைந்த பாவி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இமயமலை கீழே விழுந்தால் எப்படி நடந்துச்சோ அங்கே இருக்கக்கூடிய ஹோல் கிங்டமே அவுட் ஆகி ஒரு புதிய அரசாங்கம் அங்கே ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கி மக்கள் தீர்ப்பு, மக்களை மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அதனால தான் வாடிய பயிரை நான் கண்டபோதெல்லாம் வாடினேன். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனியுண்டோ. இன்றைக்கி ஹியூமன் பீயிங்கினுடைய வேல்யூஸை ஒவ்வொன்றும் ஐநா சபையாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனில் இன்றைக்கி ஆர்டிக்கல் பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே மனித உரிமைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சட்டத்தை தவிர ஒரு தனி மனிதனுடைய உரிமை பறிக்கக்கூடாது. இன்றைக்கி காலையில் மன்னர் கல்லூரியிலே இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வரப்போ கூட இந்தியாவினுடைய பெரிய சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன், இந்த நம்பி நாராயணன் வந்து நம்ம அப்துல் கலாமை விட சீனியர் சயின்டிஸ்ட், ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு சீனியர் மோஸ்ட் சயின்டிஸ்ட். அவர் ரஷ்யா உளவாளி என்று சொல்லி எஸ்பினேஜ்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி அவர் ஃபால்ஸ் அரெஸ்ட் பண்ணிச்சாராங்க. அவர் கைது செஞ்சு அவர் உள்ளே போன உடனே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அவர் இந்த வழக்கை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்குறப்ப சிபிஐ இந்த வழக்கை எடுத்தது பிறகு தான் தெரியுது இவர் ஒரு நிரபராதி என்பது. உடனே அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண உடனே இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. விடுதலை ஆன உடனே இவர் ஃபஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 1993 ஆரம்பிக்கப்பட்ட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒரு மனுவை கொடுக்குறார். இன்ட்ரீம் காம்பன்சேஷன் எனக்கு வேணும், இந்த 2 ஆஃபீஸர் அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று. உடனடியாக என்ன செய்கிறாங்க, 10 லட்ச ரூபா அப்போ கொடுத்து ப்ளஸ் அத்தனை ஆஃபீஸர்ஸையும் அவங்கள வந்து ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ் சஸ்பெண்ட் பண்ணணும் என்று பரிந்துரை செய்கிறார். அதுக்கு பிறகு அவர் விடலை.
என்னுடைய ரெப்புடேஷன் இஸ் மோர் வேல்யூபிள். நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், எனக்கு இந்த 10 லட்சம் பத்தாது, 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்கிறார். 2018 ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்கிறது. நாங்கள் உண்மையிலேயே இந்த கேரளா அரசு எவ்வளவு தவறாக ஒரு செயலை செய்து விட்டார்கள், ஐபி டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளவு அவங்களுடைய இதை எந்தெந்த லெவலில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் புவர் இன்வெஸ்டிகேஷன் இருந்தது. முதலிலே இவருக்கு 50 லட்சம் ரூபாய் உடனடியாக தர வேண்டும், அது மட்டும் இல்லை அந்த அத்தனை ஆஃபீஸரையும் ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ் என்பதை தீர்ப்பை கொடுத்தார்கள். அவரும் பல வருடங்கள் 15 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு நீதியை பெறுவதற்காக அவர் முயற்சி எடுத்தார். இன்றைக்கி மதுரையில் சில வழக்குகள், நம்ம கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தர்கா வழக்கு, கோரிப்பாளையம் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இந்த மென்டல் அசைலம் மாதிரி வாலண்டரியாகவே அங்கே போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. அங்கே போய் மனநோய்க்காக போகக்கூடிய அதுதான் ஒருத்தர் ஒரு மீனாட்சி கல்லூரி பேராசிரியை ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். எனக்கு அங்கே உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். இவங்க ஒரு டீம் ஆஃப் இது போட்டு கலெக்டர் தலைமையில், சீலா பென் மருத்துவர் தலைமையில் எல்லோரும் ஒரு டீம் போகிறாங்க மதுரையிலேருந்து. அங்கே போய் பார்த்துட்டு அவங்க ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் வாலண்டரியாகவே உள்ளே இருக்காங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணியோ கட்டாயப்படுத்தியோ இல்லை. ஆனால் சேம் டைம் அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படியெல்லாம் கொடுக்கணும், இதுவும் பார்க்கணும், அதையும் செய்யணும்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்து அவர்களுக்கு அந்த உதவியை செய்தார். ஈவன் ரூடுல்சா என்ற ஒரு வழக்கு கேஸ் விடுதலை ஆயிடுச்சு, அவனுக்கு தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு, 14 வருடம் சிறைச்சாலையில் உள்ள இருக்கான். ஆஃப்டர் அக்யூட்டல் அவனுடைய 14 வருஷம் ஒருத்தன் இல்லீகல் டிடென்ஷன் மாதிரி தான் ஆல்மோஸ்ட். இதை நாம் இந்த வேதனைகளை உடனடியாக நீதிமன்றத்தின் மூலமாக தான் பரிகாரங்கள் நாம் செய்ய முடியும். ஏன்னா எல்லாமே நம்ம இம்மிடியட்டாக செய்ய முடியாது. ஹியூமன் ரைட்ஸுக்கு எது வராது, சிவில் மேட்ரு வராது, லேபர் மேட்ரு வராது. 1 இயருக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் எடுத்து அதுக்குள்ளே வந்தால் தான் தட் இஸ் டைம் லிமிட். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா பார்டு பை லிமிட்டேஷன் என்பதை ஹியூமன் ரைட்ஸை பொறுத்தவரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பெரும்பாலான சட்டங்களிலே நாம் ரைட் டு ஸ்லீப் ஆல்சோ இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். நம்ம நினைக்கிறோம் ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்குறதுக்கே அங்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. போராட்ட காலத்தில் பாம்பேயில் நடந்துட்டுருக்கிறப்ப ராம்லீலா அந்த இதில் உள்ளே அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க போலீஸ். நீ அனுமதி வாங்காமல் எப்படி வந்தேன்னு. ஜட்ஜு என்ன சொல்லுவார், அவன் அனுமதி வாங்கியிருக்கானோ வாங்கலையோ, அவன் நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான்ல, நீ ஏன் போய் அடிக்கிற. கோர்ட்டு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளவு உதவி செய்ய முடியும் என்பதைத்தான் நம்முடைய சட்டங்களிலே ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டில் இன்றைக்கி ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த சட்டத்திலே பிரிவு 12 கீழ் எந்த விதமான உரிமைகளை எப்படி செயல்படுவது என்பதை நாம் பார்க்க முடியும். சிறைச்சாலைகளுக்கு அங்கே போய் ஒரு விசிட் பண்ணலாம். அந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கு இதை பொறுத்தவரை அவங்க உள்ளே போனதுக்கு பிறகு அதில் ஏதாவது அங்கே அவேர்னஸ் இது தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முயற்சி எடுக்கலாம். அவங்களுடைய பங்களிப்புகள் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதையும் மாற்ற முடியும். இது எல்லாமே அவங்க இம்மிடியட் இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது. சூமோட்டோவாக வழக்கை எடுக்க முடியும். இப்போ இல்லீகல் கஸ்டடி, இல்லீகல் டிடென்ஷன் என்று சொன்னால் அவங்க போஸ்ட்மார்ட்டம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்து அவங்க கொடுக்கலைன்னு சொன்னால் இவர்களே இந்த தவறை செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறை எஸ்பிக்கு அந்த பொறுப்பு வந்துடும். லைபிலிட்டி ப்ரெசம்ப்ஷன் ஆஃப் இது ஓனஸ் ப்ரூஃப் இவரை நிரூபிக்க வேண்டிய கடமையாகி விடுகிறது. ஏன்னா இப்போ பல்வேறு இடங்களில் நமக்கே தெரியாத கொலைகள் நடந்துகிட்ருக்கு. அதில் யார் எந்த தவறு செய்தாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்கவுண்டருங்கிற பேரில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு வழக்குகள் வந்துவிடும். அதையும் அந்த எந்த ஒரு உயிருமே விலை மதிக்க முடியாது என்பது தான் இன்றைக்கி மிக பிரபல்யமாக 2-3 வழக்குகள் நாம் நிர்பயா வழக்காக இருக்கட்டும், இன்றைக்கி மைனாரிட்டி இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கி நம்ம ரோட்டரியினுடைய இந்த முதல் ப்ரேயரை பார்க்குறப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது நமக்கு டெய்லி பிரெட், அவங்க அன்றன்று உள்ள உணவை என்றைக்கு நமக்கு எல்லா நாளும் கிடைக்கணுங்கிற ஒரு வேர்டு நம்ம பார்க்குறப்ப இது ஒரு மோட்டோவாகவே ஹியூமன் ரைட்ஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, அவங்களுடைய எல்லா வாழ்வாதார உரிமைகளை தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம் செயல்படுத்தக்கூடிய சட்டங்கள் நமக்கு இருக்கிறது.
நீ படுத்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாக இருக்கிறது, அதுவே நீ எழுந்து நடந்தால் உனக்கு பாதையாக இருக்கிறது. படுக்கை வேண்டுமா பாதை வேண்டுமா என்பதை தீர்மானிக்க நம்முடைய மனித உரிமை சட்டங்கள் நம்மை பாதுகாக்கிறது. இன்றைக்கி சட்டங்களிலே எவ்வளவு விழிப்புணர்வு இருந்தாலும் இதை நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய பங்களிப்பை இன்றைக்கி ரோட்டரி எடுத்திருப்பதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பயணம் தொடர்வதற்கு நாங்கள் எப்பொழுது உறுதுணையாக இருப்போம். நன்றி. எனக்கு ஒரு டவுட் உண்டு. மனித உரிமைகள் அப்படிங்கிறது சட்டங்கள் எல்லாத்துக்கும் தான் சட்டம் இருக்கு. ஒரு ஹெல்மெட் போடுறதுக்கு கூட ஒரு சட்டம் உண்டு. ஆனால் அந்த ஹெல்மெட் போடும்போது எவ்வளோ வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹைகோர்ட் வந்து சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுத்தது. அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடலைன்னா 1000 ரூபாய் பெனால்ட்டி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹெல்மெட் எல்லாருமே போட ஆரம்பிச்சிருக்கோம். அது வரைக்கும் எத்தனை சட்டங்கள் வந்து இருந்தாலுமே அது கடுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஒரு டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார், இது நீங்கள் சொன்னீங்கல்ல 25 வருஷம் கழிச்சு இந்த நீதி கிடைச்சது, 35 வருஷம் கழிச்சு இந்த நீதி கிடைச்சது, இது யாருக்கு பயன் நினைக்கிறீங்க? கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அப்பா அம்மா பையன் பொண்ணு, அப்பா ஒரு மொபைல் கடை வச்சிருக்காரு. நைட்டு வந்து ஒரு எஸ்ஐ வந்து கேட்குறாரு மொபைல் சமாச்சாரமா, ஏதோ வாக்குவாதம் வந்துருச்சு, அப்பாவையும் மகனையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பணமாக தான் வெளியில் கொண்டு வந்தாங்க. இது நடந்து நியர்பை 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த வீட்டில் ஆம்பளை ஆள் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. பாதிக்கப்படுறது கன்சர்ன் குடும்பம் தான். இவங்க இறந்ததுனால 2-4 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். இது ஒரு நீதி எப்போ கிடைக்கும்? எனக்கு என்ன ஹோல்டு? நம்ம நீதி மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு என்ன இதுல கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உசுரோட இருப்பேனா, இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் காதால கேட்பேனா, இது எப்போ நடக்கும்? ஏன் வந்து கோர்ட் வந்து இவ்வளவு நாள் எடுத்து ஒவ்வொரு கேஸையும் 30 வருஷம் 40 வருஷம் எதுக்காக காரணம்? முதல்ல அவர் அண்ணனுக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மக்களின் குரலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சாத்தான்குள சம்பவத்தில் நீதிமன்றம் அந்த பொறுப்பு எடுத்தது பிறகு 125 வருடங்களுக்கு பிறகு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே மூடப்பட்டது. அது ஒரே ஒரு சம்பவம் தான் இந்திய வரலாற்றிலேயே. ஏன்னா அது வந்து அதை எடுத்து இதை ஸ்டேஷனை மூடி அந்த ஹேண்ட் ஓவர் டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க சொல்லி ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் பிரகாஷ் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன கதையை நான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இதை சொன்னால் நமக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ ஒரு வயசான பெரியவர், அவர் ஒரு மாமரம் நட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் பார்த்துட்டு அந்த வயதானவரை பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்பினுடைய அர்த்தம், நீங்கள் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்க போகிறீங்க, இது என்ன செய்ய போகிறோங்கிறது தான், தட் இஸ் கான்செப்ட். அவர் சொல்லுவார், தம்பி எனக்கே தெரியும், நான் இருப்பேன் இல்லைங்கிறத விட பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு இந்த பலன் கிடைக்கும், அதுதான் என்னுடைய ஆசை. அது மாதிரி இன்று எதிர்த்த வீட்டிலே அவர்களை கைது செய்ய வரும்போது நாம் வாயை திறக்கவில்லை, நாளை நம் வீட்டிலே வரும்பொழுது வேறு யாரும் வாயை திறக்க மாட்டார்கள். ஏன்னா இன்றைக்கி கான்செப்ட். பட் சட்டங்கள் இப்போ கான்ஸ்டியூஷனில் கம்ப்ளீட்டாக டைம் பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ விரைவான நீதி, ஸ்பீடி ட்ரையல், போக்சோன்னா வித்தின் 1 இயர். அதை செய்ய தவறினால் நீதிபதி அதற்கான விளக்கம் தர வேண்டும், காக்னிசன்ஸ் எடுத்து அது சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு பிறகு. கன்சியூமர் என்று சொன்னால் அந்த வழக்கிலே 6 months. ஃபேமிலி கோர்ட் என்று சொன்னால் 1 வருடம். சப்போஸ் இதெல்லாம் 60 நாளிலே சிறிய வழக்குகளுக்கு குற்றப்பத்திரிக்கை, பெரிய கொலை வழக்குகளை போன்ற வழக்குகளில் 90 நாளிலே குற்றப்பத்திரிக்கை. இது 167 சப்கிளாஸ் 2 இதிலெல்லாம் வரக்கூடிய இதையெல்லாம் செய்யவே காவல்துறை பல இடங்களில் தவறிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை. இந்த வழக்கெல்லாம் எவ்வளோ ஓடி இருக்குது. அதுக்குவே இப்போ 482 டைம் பவுண்ட் கொடுத்து இத்தனை நாளைக்குள்ளே இந்த வழக்கை முடியும். லீலாவதி கொலை வழக்கு மதுரையில் பிரபலியமான ஒரு வழக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்குன்னு சொன்னால் லீலாவதி கொலை வழக்கு, கேடிகே தங்கமணியினுடைய சதி வழக்கு, இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய பாப்புலரான ஒரு கேசஸ். இந்த லீலாவதி கொலை வழக்கில் வந்து நீதிமன்றம் பெயிலே கொடுக்காம
ஜெயிலில் இருந்தே கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் ட்ரையலை முடிக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாரு. ஏன்னா இந்த விரைவாக ஒரு இது கிடைக்கணும், வெளியே வந்துட்டால் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும் சொல்லி. நான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே நான் ஆஜரானேன். இந்த 7 பேர் ரிலீஸ் ஆனதில் நீதிமன்றம் என்னை நியமித்திருந்தார். அதில் பேரறிவாளனுக்கு ஒருவர் வழக்கறிஞர் சென்னையில் இருந்தார். நான் இங்கே இருக்கக்கூடிய ரவிச்சந்திரனுக்கு நான் ஆஜரானேன். அருப்புக்கோட்டை சார்ந்த அந்த ரவிச்சந்திரன் இருக்கு. அவர் நான் ஜெயிலில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக உள்ளே போகிறப்ப என்னிடம் வந்து கேட்டார், நான் 36 வருடங்கள் சிறையில் இருக்கேன், இந்த வழக்கில் எனக்கு ஒரு நீதி வேண்டும். கான்ஸ்டியூஷனில் 3 முதலமைச்சர்கள் இதற்காக ஏற்கனவே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தமிழக அரசு செய்திருக்கிறார்கள், ஆனாலும் கவர்னர் கன்சென்ட் கொடுக்கல, எனக்கு நியாயம் வேண்டும் என்று அவர் கேட்குறாரு. அப்போ அதுக்காக நாம் அந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி அவர் கண்களில் இது கிடச்சி அந்த பேரறிவாளன் கொடுத்ததை வச்சு எல்லாருமே நாங்கள் வாங்கிட்டோம். அதான் உண்மையான விஷயம் என்று சொல்ல வேண்டும். நீதி நிச்சயமாக வெல்லும், நின்று வெல்லும். ஆனால் இப்பொழுது டைம் பவுண்ட் கொடுத்து விட்டார். சிவில் வழக்காக இருந்தாலும் கூட சிவில் வழக்குகளிலும் அது வந்து விட்டது, குற்றவியல் வழக்கிலும் வந்துருச்சு. அண்ணனுக்கு நல்லா தெரியும், சிவில் வழக்குனாலே ஒரு ஜோக்கே அடிப்போம், எங்கள் தலைமுறை என் பேரன் என் கொல்லு பேரன் வர காலம் வர ஓடும் சொல்லி. வாய்க்கா வரப்பு சண்டை வந்துச்சுன்னா வக்கீலுக்கு லாபங்கிற மாதிரியும், வடகலை தென்கலை கேஸில் எப்படி வந்துச்சு நம்ம விவேக் ஜோக்கு மாதிரி நம்ம பல யானைக்கு வடகலை போடுறதா தென்கலை போடுறதா இந்த சண்டைகள் எல்லாம் இன்றைக்கி பல்வேறு வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் வர ஓடி எத்தனையோ வழக்குகள் விரயமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது இருக்குது. பட் நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஹியூமன் ரைட்ஸ்லேயுமே வந்து வேகமாக முடிக்காததுனால தான் இந்த கேஸ் விடுதலையாச்சு. அந்த எஸ்ஐ சோபனாவுக்குமே அதுதான் காரணம். ஆனால் எல்லா வழக்கும் டிலே ஆச்சுன்னா நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம், நீதியே கிடைக்கலைனாலும் அப்பீல் இருக்குது, ரிவிஷன் இருக்குது. எப்பயுமே என்றைக்கும் இப்போ அன்றைக்கி ஒரு குன்கா இல்லைன்னா இன்றைக்கி ஜெயலலிதா அந்த வழக்கில் நீதி கிடைத்திருக்காது சொல்கிறேன், ஒரு இது இருக்காது. அங்கேயே ஒரு நல்லமன் நாயுடுங்கிற ஒரு எஸ்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணவில்லை என்று சொன்னால் அந்த வழக்கிலே நிச்சயமாக விடுதலை கிடைத்திருக்கும். ஒரு ஆஃபீஸர் அன்றைக்கி பொறுப்போடு இருந்து அவன் போய் லண்டன்லேயும் அவர் இதுலேயும் மற்ற இடங்கள்லையும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி கலெக்ட் த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக செஞ்சதுனால தான் ஒரு தண்டனை கிடைக்க முடிந்தது. அதே ஆஃபீஸர் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாருன்னு வைங்க, கதை வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ பல காரணங்கள் நாம் பார்க்க வேண்டியது. இப்போ ஒரு சில கோர்ட்டில் வேர்டிக்ட் கொடுத்துட்றாங்க, அப்புறம் அடுத்த அப்பீல் போய் அது போகும்போது அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன் இதை வந்து இப்போ இந்த ஒரு இதுக்கு மாதிரி இந்த லெவலில் இதோட முடிச்சிடணும் அப்படின்னு பண்ணால் இதெல்லாம் குறையில்லை? அது ஒரு நல்ல சார் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம ட்ராக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அப்புறம் எப்படி? அதாவது 2 கான்செப்ட் நீங்கள் சொல்கிறதில்ல. ஒன்று வந்து ஒரு வழக்கு நான் இன்றைக்கி காலையில் கல்லூரியில் அதை தான் பேசினேன். ஒரு குழந்தை திருமணத்தை ஒரு அம்மா தடுத்து நிறுத்துது. எங்கே? ராஜஸ்தானில். குழந்தை திருமணத்தை தடுத்து நிற்பாருன்னா அந்த குழந்தைக்கு வயசு 1.5 வயசு. குழந்தையினுடைய வயசு பெருசாக கிடையாது, 16, 14, 13 கிடையாது. 1.5 இயர்ஸ் குழந்தைக்கு ஒரு திருமணத்தை தடுத்து நிற்பாட்டு. இதை நிப்பாட்டினவுடனே என்ன செய்கிறாங்க, அந்த டீம் 6 பேர் சேர்ந்து ஒய்ஃபை ரேப் பண்ணுறாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட். இது நடந்த உடனே அந்த அம்மா நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. வாங்கலை, போலீஸ் ஹாஸ்பிட்டல் போது மெடிக்கல் எம்எல்சி போட்டு தர மாட்டேங்கிறான். கடைசி ஃபைட் பண்ணி அதை எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்து ட்ரையலுக்கு வந்தால் கேஸ் விடுதலை ஆயிடும். அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ராஜஸ்தானில் நடந்த உண்மை சம்பவம். இதை வச்சு தான் ஒரு சட்டமே வந்திருக்கு. நான் அதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போ அந்த அம்மா வந்து ஒன்றே ஒன்று சொல்லிச்சு, நான் அவமானப்படுறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் செய்த செய்கைகளுக்கு அவமானப்பட்டே ஆக வேண்டும், நான் விடமாட்டேன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுது, மேல்முறையீடு ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில். அத்தனை பேருக்கு ரிவர்ஸ். அதோடு அந்த அம்மா விடலை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒன்னமாங்க இந்த என்ஜிஓ கவர்மெண்ட்டில் பார்ட் டைம் இதாக இருக்கேன், பணியிடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். விசாகா வர்சஸ் எங்கே பெரிய வழக்கு ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானில் 1997 ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வெளிநாடு இங்கே இருக்கக்கூடிய யூடிஹெச்ஆரில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுத்து அந்த பெண்மணிக்கு வந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே, ஈவன் எங்கள் ஹைகோர்ட்லேயே அந்த கமிட்டி இருக்குது, நான் அதில் பொறுப்பில் இருந்தேன், ஒரு மெம்பராக இருந்தேன். பல இடங்களில் இருக்கக்கூடிய கமிட்டி எல்லா இடங்கள்லையுமே
இங்கே 2 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அத்தனை இடங்கள்லையுமே ஐசிசி கமிட்டி கம்பல்சரியாக போடணும். இது வந்து ரூல்ஸ் வந்து விட்டது. அது யார் தவறு செய்தாலும் சரி, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். இன்றைக்கி இதுக்கு பின்னாடி இந்த அம்மாவுக்கு வந்து சப்போஸ் கீழே விடுதலை ஆயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு மேல்முறையீடு போல என்று சொன்னால் நியாயம் கிடைத்திருக்காது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு உண்மை என்ன இருக்குன்னா, பணம் தேவையே, நாம் என்ன செய்வது, எல்லாருக்கும் காசு இருக்குமா என்ற ஒரு கேள்வி வரும். இதுக்கு தான் பிஆர் கிருஷ்ணய்யர் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பணி வீடு தேடி நீதி செல்க கான்செப்ட். இலவச சட்ட உதவி ஆணையம் எல்லா கிராமங்களையும் இருக்குது. ஒவ்வொரு எந்தெந்த ஊரில் கோர்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு செக்ரட்டரி இருப்பார். எல்லா வழக்குகளும் ஃப்ரீ, கம்ப்ளீட் வழக்கு ஃப்ரீ. நான் இந்த ராஜீவ்காந்தி வழக்கிலே நான் இலவசமாகத்தான் ஆஜரானேன். நான் இன்ஃபேக்ட் நான் ஃப்ளைட்டில் நான் போயிட்டு வந்தேன். சென்னைக்கு இந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. நான் வேறு கேஸை கிளப் பண்ணி நான் போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவருக்கு ரொம்ப திருப்தி. என்னை வந்து பார்க்க வந்தார். என்ன ஃபீஸ் வேணுமா? இளைஞர்களுக்கு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி எங்களுக்கு சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களிடம் பணம் வாங்கக்கூடாது என்று அவரிடம் சொன்னேன். ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த வாய்ப்பை நாம் மக்களுக்கு நிச்சயமாக நம்முடைய ரோட்டரி கிளப் சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். பணம் வந்து ஒரு நீதி பெறுவதற்கு தடை இல்லை. நீதியை நாம் நிச்சயமாக பெற முடியும். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் தமிழ்நாட்டில் பொதுவாக வக்கீலருடைய நிலைமை இருக்குது. ஏன்னா நான் 1972 தான் முடித்தேன். 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணப்போ என் பிஸ்னஸ் பண்ணேன். அப்போ இருந்த ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் உட்கார டீ கொடுத்து பேசுவாங்க. இப்போ அந்த மதிப்பு இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த நொபிலிட்டி குறைஞ்சிச்சா, இல்லை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் குறைஞ்சிச்சா, இல்லை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குறைஞ்சிச்சா? ஏன்னா எங்கே பார்த்தா உங்களுக்கு கங்காரு கோர்ட்டு அது இதுன்ட்டு சட்ட இது மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த இந்த பஞ்சாயத்து நடத்தி கோர்ட்டுக்கே வர முடியாமல் வேறு மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு ஒன்றும் தெரியாமல் ஏமாற்றி சுற்றிருக்கேன். அதனால் வந்து அந்த நொபிலிட்டி குறைஞ்சிருக்குன்ற மாதிரி என்னுடைய ஃபீலிங் நான் நினைக்கிறேன். அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னால் குறையும். உங்களை மாதிரி சில பேர் ரொம்ப பியூராக தான் இருக்கனால வெளியே தெரிய மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் கருப்பு பேண்ட்டை போட்டு வெள்ளை கட்டை போட்டுக்கிட்டு, எங்கே பார்த்தாலும் கட்டை பையன் பண்ணிக்கிட்டு, எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். எங்கள் இல்லாத கட்ட அளவு பெருசாக போட்டுறாங்க. ஒரே போர்டு போடுறதே வந்து வக்கீலுக்கு இவ்வளோ சைஸ் தான் இருக்குன்றது பார் கவுன்சில் ட்ரீட்மெண்ட். அது மாதிரி யாருமே பண்ணுறது பெருசாக போட்டு சட்டம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 ஆள் போட்டு முன்னாடி சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு கட்டை பையன் பண்ணுறது. அப்போ இந்த ப்ரொஃபஷனோட இது ஏன் இப்படி இருக்கு? இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? நிறைய பேர் ஏமாந்து கொடுத்து செஞ்சு அவனுக்கும் போலீஸ்க்கும் ஒரு இது மாதிரி இது வச்சுட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு போய் முடியும் என்ற மாதிரி எதுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்லை வந்து நம்பர் ஆஃப் லாயர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்களா? இல்லை என்ன எங்கே பார்த்தா டூ மணி லா காலேஜ். இப்போ நாங்கெல்லாம் படிக்கும்போது மெட்ராஸ் லா காலேஜ் ஒன்றுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு லா காலேஜ். பாவமா சில பேர்ல பொம்பளை பிள்ளைலாம் பார்த்து சின்ன சின்ன பிள்ளைங்க சும்மா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்க வர்றாங்க. அவங்க லைஃப்ல என்னன்னு புரிய மாட்டேங்குது. எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட் போகணும்னு அவசியம் கிடையாது. பட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் என்ன. சீனியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவர் வந்து இந்த ப்ராக்டிஸ் ப்ரொஃபஸர் நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்வதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபீல்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலே நம்ம எப்பயுமே அதுதான் சொல்லுவோம், அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அது வந்து எப்பயுமே ஒரு வெற்றியை கொடுக்கும். காலையில் இந்த அஃபர்மேட்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் பிளஸட், ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ் அண்ட் பாவர்ட்டி, ஐ ஆம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த், ஐ ஆம் சைல்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட், God's goodness and mercy follow me all the days of my life. God's favor surrounds me like a shield. God has planned to prosper in my life. இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறப்பயே ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி அவர் சார் சொன்னதை நான் வந்து நான் வெல்ஃபேருக்காக சொல்கிறார். எப்பயுமே இப்போ இந்த ப்ராப்ளம் வருங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீதிமன்றம் இன்றைக்கி ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த ஆங்கிளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. குவாக் இருக்கக்கூடியவங்களை ரொம்ப கண்டுபிடிக்கிறது, ஈவன் வந்தவங்களே எப்படி ஒழுங்காக நாம் அதை மண் மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் பார். இவங்க தப்பு யார் பண்ணாலும் சரி, அவங்க சட்டவிரோதமாக எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, டிசிப்ளினரி ஆக்ஷன் 5 வருஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு நபர்
தவறாக வந்து ஒரு தொழிலை வந்து அங்கே கையாண்டால் அல்லது கட்சிக்காரருக்கு துரோகம் செய்தால் அல்லது வேறு யாருக்கும் எங்கள் உண்மையாகவே சட்டவிரோத காரியங்களிலே ஈடுபட்டால் இல்லை ஒரு இடத்தையே வச்சுக்கிட்டு நான் காலி பண்ண மாட்டேன் ஐ எம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லவே முடியாது. அது வந்து அதுக்கு இந்த பார் கவுன்சில் வந்து மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்களே செயல்பட என்றாலும் நீதிமன்றம் எப்பொழுதும் அதை விட்டே கொடுக்காது. ஆனால் ஒரு சிலர் எப்பயுமே எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கக்கூடியது தான். ஆனால் நீங்கள் ஆதங்கம் நம்ம வந்து இன்றைக்கி இன்னமும் நல்லபடியாக, ஏன்னா நாம் பெருமையாக நம்ம சொல்லிட்டோம், நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப எல்லாருமே லாயர்ஸ், முன்னாடி இருந்தவங்களும் லாயர்ஸ், முதல் 3 பார்லிமெண்ட்லேயும் லாயர்ஸுடைய பங்களிப்பு அதிகம். பட் இப்பையும் அதை ஸ்டாண்டர்டை உயர்த்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பயணம் தொடரும்.